சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உயிரான விடுதலை சிறுத்தைகளே, வேளாண் சட்டங்களை மோடி அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் திமுக மற்றும் தோழமை கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் தொகுதி எம்பி ரமேஷ் உள்ளிட்ட சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரியும் அதிமுக அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர். காத்திடுவோம் 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 கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வித்திடும் மோடியே வித்திடும் மோடியே வித்திடும் மோடியே மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம் 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 மீட்டெடுப்போம். மோடி அரசு விவசாயம் தொடர்பாக 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த சட்டங்கள் ஏற்கனவே அவசர சட்டங்களாக பிறப்பிக்கப்பட்டன. அவசர சட்டம் நெருக்கடியான சூழலில் நாடாளுமன்றம் கூடுவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கின்றன. ஆனாலும் தேவை இருக்கிறது என்ற அடிப்படையில் இயற்றப்படும். எந்த காரணத்தினாலும் விவசாயம் தொடர்பாக அவசர சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 6 மாதங்களுக்கு மேல் அவசர சட்டம் நடைமுறையில் இருக்க முடியாது. அதை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் கொண்டு வந்து விவாதித்து பெரும்பான்மை அடிப்படையில் அதை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருடைய கையொப்பத்திற்கு அனுப்பி அவர் கையொப்பமிட்ட பிறகுதான் அது வழக்கமான சட்டமாக மாறும். ஆகவே அவசர சட்டங்களாக பிறப்பிக்கப்பட்ட இந்த 3 சட்டங்களையும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிட அறிமுகப்படுத்தி அடாவடித்தனமாக மாநிலங்களவையில நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கிற நிலையில்தான் நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. பிஜேபிக்கு ஆகாத எதிர்க்கட்சிகள் மட்டும்தான் இந்த சட்டங்களை எதிர்க்கின்றன என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஆளுங்கட்சியினர் உருவாக்க பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கூட்டணியிலேயே இடம்பெற்றிருந்த அமைச்சரவையிலே இடம்பெற்றிருந்த அமைச்சராக இடம்பெற்றிருந்த அகாலிதளம் கட்சி, சிறுவன்மணி அகாலிதளம் கட்சி, அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது. அமைச்சர் பதவியையும் தூக்கி எறிந்துவிட்டார் அமைச்சராக இருந்த அம்மையார். கூட்டணியில் இருக்கிற கட்சியை இதை கடுமையாக எதிர்க்கிறது என்பதை மூடி மறைக்கிறது மோடி தலைமையிலான சங் பரிவார் கும்பல். கட்சி சார்பற்ற விவசாய அமைப்புகள் இந்தியா முழுவதும் ஒருங்கே திரண்டு கடந்த 25ஆம் தேதி 3 நாட்களுக்கு முன்பு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. ஏன் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம்? இது நாட்டு மக்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். மோடியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே நாம் எதிர்க்கிறோம் என்று கருதுகிறார்கள். பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கிறோம் என்று பரப்புகிறார்கள். எதிர்வரவிருக்கிற தேர்தல் அரசியலுக்காக இதை செய்கிறோம் என்று பரப்புகிறார்கள். எதிர்வர இருக்கிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் தான். குறிப்பிட்ட சில மாநிலங்களில் மட்டும்தான் வருகிற 2021 மே மாதம் சட்டமன்ற தேர்தலில் நடைபெற உள்ளன. பாண்டிச்சேரி, தமிழ்நாடு,
வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம், இப்படி சில மாநிலங்களில் மட்டும்தான், இந்தியா முழுவதும் வரவில்லை. எனவே தேர்தலுக்காக எதிர்க்கவில்லை, பிஜேபி என்பதற்காக எதிர்க்கவில்லை, மோடி என்பதற்காக எதிர்க்கவில்லை. நாட்டை காப்பதற்காக, விவசாய பெருங்குடி மக்களை காப்பதற்காக, விவசாயத்தை பாதுகாப்பதற்காக நாம் இந்த சட்டங்களை எதிர்க்கிறோம். அப்படி என்ன இந்த சட்டத்தில் உள்ளன? 2-3 காரணங்களுக்காக இதை நாம் எதிர்க்கிறோம். ஒன்று, இந்த சட்டங்கள் முழுமையாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிரானது. இது முதலில் முக்கியமான பாயிண்ட். இரண்டாவது, விவசாயம் என்பது மாநில அரசுகளுக்கான அதிகாரத்தோடு தொடர்புடையது. மாநில அரசுகள் தான் இதை தீர்மானிக்க முடியும். ஆனால் மாநில அரசுகளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் மைய அரசு அல்லது மோடி அரசு தாந்தோன்றித்தனமாக இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. மூன்றாவது, இந்த சட்டத்தை நிறைவேற்றிய முறையும் ஜனநாயகத்திற்கு புறம்பானது. இந்த 3 காரணங்களுக்காக நாம், பல காரணங்கள் இருந்தாலும் முதன்மையான காரணங்களாக பார்க்கிறோம். ஏன் இது விவசாயிகளுக்கு எதிரானது, விவசாயத்திற்கு எதிரானது? நாம் அனைவருமே விவசாய தொழிலை சார்ந்து வாழக்கூடியவர்கள். விவசாயிகள் என்றால் ஓரளவுக்கு 1 ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கர் அல்லது 50 ஏக்கர், 100 ஏக்கர் என்று நிலம் வைத்திருப்பவர்களுக்கு பெயர் தான் விவசாயி. நீயும் நானும் விவசாயி கிடையாது, ஏன்னா நமக்கு நிலம் கிடையாது. விவசாய குடிகள் இருக்கிற போது விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் 2 ஏக்கர்ல இருந்து 5 ஏக்கர் வரலாம் வச்சிருக்கிறாங்க, 5 ஏக்கர்ல இருந்து 10 ஏக்கர் அல்லது 50 ஏக்கர் வரலாம் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வைத்திருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் விவசாயிகள். விவசாயத்தை நம்பி வாழ்கிற, அந்த தொழிலில் ஈடுபடுகிற விவசாய தொழிலாளர்கள் ஒரு புறம். அந்த விவசாய தொழிலாளர்கள் யார் என்றால், அவன்கிட்ட ஏர் இருக்கும், மாடு இருக்கும், நிலம் இருக்காது. அவன் விவசாய தொழிலை செய்யக்கூடியவனா இருப்பான், ஏர் மாடு வச்சிருப்பான். விவசாயம் செய்யக்கூடிய ஆளுமை அவனுக்கு இருக்கும். ஏர் ஓட்டுவான், நஞ்சை அடிப்பான், களை வெட்டுவான், வரப்பு கட்டுவான், விதைப்பான், அறுப்பான், பால் அடிப்பான், பதர் நீக்குவான், மூட்டை கட்டுவான், தோளில் முதுகில் சுமந்து கொண்டு போய் பண்ணையில் அடுக்கி வைப்பான். இவனுக்கு பெயர் தான் விவசாய தொழிலாளர்கள். இந்த எதுவுமே இல்லாமல், நிலமும் இல்லாமல், உழவு கருவிகளும் இல்லாமல், வெறுமன உடல் உழைப்பு மட்டும் செய்யக்கூடியவர்கள் யார்? அவர்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள். விவசாய கூலி தொழிலாளர்கள் இவர்கள் அனைத்தும் சேர்ந்துதான் விவசாய பெருங்குடி மக்கள். இப்ப இவர்கள் அனைவருக்கும் எதிரான சட்டம் இந்த சட்டம். சிறு குறு விவசாயிகளுக்கும் எதிரானது, பெரு விவசாயிகளுக்கும் எதிரானது, பெரிய பெரிய பண்ணையார்கள் எதிரானது. அதை நம்பி வாழக்கூடிய, ஏறு ஓட்டி பிழைக்கக்கூடிய, விவசாய தொழிலை செய்யக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கும் எதிரானது. நிலம் இல்லாமல், உழவு சாதனங்கள் எதுவுமே இல்லாமல், வெறுமன கையும் காலும் தான் மிச்சம் என்று நம்முடைய பட்டுக்கோட்டையார் பாடியதை போல கையும் காலை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்களாக இருக்கிற விவசாய கூலி தொழிலாளர்கள், இவர்கள் அனைவருக்குமே இந்த சட்டம் எதிரானது. எப்படி என்றால், இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்போது இந்த நிலங்கள், சிறு குறு விவசாயிகள் இருக்கிற நிலங்கள் எல்லாம் பெருமுதலாளிகளின் கைகளுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் மாறும். அந்த பெருமுதலாளிகள் யார்? இந்தியாவை பொறுத்தவரை மோடியின் நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், நல்ல பிரபலமான பெயர்கள். அதானி, அம்பானி. ரிலையன்ஸ் கம்பெனி முதலாளி அம்பானி. அப்புறம் அதானி இப்ப அண்மையில குஜராத்தில் அவர் வளர்ந்து வந்த அண்மைக்கால 10 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள் வளர்ந்த பெரிய முதலாளி. அது குஜராத்தில் மோடிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். வங்கியில லோன் வாங்கி கொடுப்பாங்க, இடத்தை 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் என்ற அக்விசிஷன் அதை கையகப்படுத்தி கொடுப்பாங்க. அவன் எந்த முதலீடும் செய்ய மாட்டான். முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ நெருக்கமாக இருக்கிற காரணத்தினால், நம்பகத்தன்மை உடையவர்களாக இருக்கிற காரணத்தினால், எல்லா வங்கிகளிலும் அவர்களுக்கு லோன் 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி 50,000 கோடி என்று பொதுமக்களுடைய பணத்தை கடனாக கொடுத்து அவர்கள் முதலாளிகளாக வளர்த்து விடுகிறார்கள். அதானி சொந்த உழைப்பிலிருந்து, பாட்டஞ்சத்தில் இருந்து முதலீடு கொண்டு வந்து போடவில்லை. அவன் முப்பாட்டஞ்சத்தில் இருந்து முதலீடு 1000 கோடி 2000 கோடி முதலீடு போட்டு அவன் கம்பெனியை உருவாக்கவில்லை. மோடி நண்பராக இருக்கிற காரணத்தினால் செய்கிறார். ஏன் மோடி இதை செய்யணும்? முதலாளிகளுக்கு மோடி ஏன் நன்மை செய்ய வேண்டும்? 2 காரணம், முக்கியமான காரணம். ஒன்று, இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை. அதை நம்ம புரிஞ்சுட்டாதான் இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியும். மோடி இந்துக்களுக்கு பாதுகாப்பு அரண் சொல்றாரு.
விவசாயிகளாக இருக்கிற அவ்வளவு பேரும் என்ன கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களா? விவசாயிகள் இந்துக்கள் கிடையாதா? இந்த விவசாயிகளாக இருக்கிற இந்துக்களுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருகிறார் மோடி என்றால், மோடி விவசாயம் செய்யக்கூடிய இந்துக்களுக்கு ஆதரவானவரா எதிரானவரா? மோடி தான் இந்துக்களின் முதல் எதிரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்துக்களாக இருக்கிற விவசாயிகளுக்கு எதிரி, இந்துக்களாக இருக்கிற வணிகர்களுக்கு எதிரி, இந்துக்களாக இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களுக்கு எதிரி. ஒவ்வொரு சட்டத்தையும், இந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலே இந்தியா முழுவதும் 70 விழுக்காடு விவசாயம் தான். விவசாயிகள் தான் இருக்கிறோம். விவசாய உற்பத்தி இல்லை என்றால் இந்தியா இல்லை. என்ன விவசாய உற்பத்தி? தானியங்களை பயிர் செய்கிறோம், பருப்பு வகைகளை பயிர் செய்கிறோம். இப்படி உணவு பயிர், பணப்பயிர் என்று பயிர் வகைகளை நாம் விவசாயம் செய்வதன் மூலம்தான் இந்த நாடு பிழைத்துக் கொண்டிருக்கிறது, தப்பித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ண முடியுமா? சிங்கப்பூர் மாதிரி முடியாது. அது ஒரு சின்ன குட்டி தீவு. அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லா உற்பத்தியும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தால் போதும். ஆனால் இந்தியாவில் 130 கோடி மக்கள். இந்த 130 கோடி மக்களுக்கு உணவு எங்கிருந்து வரும்? எல்லோருக்கும் பருப்பு தேவை, எல்லோருக்கும் எண்ணெய் தேவை, எல்லோருக்கும் அரிசி தேவை, எல்லோருக்கும் தானியம் தேவை. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டில் எத்தனை கிலோ அரிசி நாம் சமைக்கிறோம், எத்தனை கிலோ பருப்பு பயன்படுத்துகிறோம், எத்தனை கிலோ எண்ணெய் பயன்படுத்துகிறோம்? கணக்கு போட்டு பாருங்கள். 130 கோடி பேர் சாப்பிட்டாக வேண்டும். 130 கோடி பேருக்கு எத்தனை கிலோ அரிசி தேவைப்படும்? எத்தனை டன்? அவ்வளவு அரிசியையும் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்ய முடியுமா? இங்கே உற்பத்தி, நாம் இங்கே உற்பத்தி செய்கிறோம். இந்த உற்பத்தி முறையில் உலக நாடுகள் தலையிடுகின்றன. உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்கிற ஒரு பொருளாதார கொள்கை 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு 140 நாடுகள் ஒன்று சேர்ந்து GATT என்கிற பெயரில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு, பன்னாட்டு நிறுவனங்கள் எந்த நாட்டுக்குள்ளே நுழைய வேண்டுமானாலும் அவர்களுக்கு தடை இருக்கக்கூடாது. உலகமயமாதல் அப்படின்னா தேச வரம்புகள் யாரையும் தடுக்கக்கூடாது. ஒரு அமெரிக்கா கம்பெனி இந்தியாவுக்குள்ள வந்து விவசாயம் ஒரு தொழிலை தொடங்க வேண்டுமானால், முதலீடு செய்ய வேண்டுமானால் அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும், பர்மிட் வாங்கணும், இடம், இந்த நிலத்தை கையகப்படுத்தணும். இந்த மாதிரியான வேலைகளை செய்வதில் சிக்கல் இருக்கக்கூடாது, தடைகள் இருக்கக்கூடாது. அமெரிக்காக்காரனோ அல்லது இங்கிலாந்துக்காரனோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய நாடுகளை சார்ந்த MNC மல்டிநேஷனல் கம்பெனிஸ், அந்த மாதிரியான கம்பெனி எல்லாம் ஒரு நாட்டில் போய் முதலீடு செய்யும் போது அந்த நாட்டு சட்டங்கள் அந்த முதலாளிகளுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக எளிதாக எல்லா நாடுகளிலும் முதலீடு செய்ய வேண்டும், எளிதாக எல்லா நாடுகளிலும் உற்பத்தி செய்ய வேண்டும், எளிதாக எல்லா நாடுகளிலும் சந்தைப்படுத்த வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், உற்பத்தி செய்த பொருளை வியாபாரம் செய்ய வேண்டும். இதற்கு தேச வரம்புகள், என் நாடு ஓ நாடுங்கிற பேர்ல புது புது சட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு, என் நாட்டில் உன் பொருளை வாங்க மாட்டேன், உன் பணம் செல்லாது. சதாம் ஹுசேன் சொன்னாரு, உலகத்தில் அமெரிக்கன் டாலர் என் நாட்டில் செல்லாதுன்னு அறிவிச்சார். நீ எந்த ரூபாயை கொண்டு வந்தாலும் இங்க வந்து மாற்றம் செய்ய முடியும், ஆனால் டாலர், அமெரிக்கன் டாலர் செல்லாதுன்னு சொன்னார். அது ஒரு தனி நாடு இருக்கிறதுனால. அதனாலதான் சதாம் ஹுசேனை காலி பண்ணான் அமெரிக்காக்காரன். உலக நாடுகளில் எந்த நாட்டில் போனாலும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தடை இருக்கக்கூடாது, முதலீடு செய்வதற்கு தடை இருக்கக்கூடாது என்பதற்காக கண்டறியப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கைதான் உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல். எல்லாத்தையும் தனியார்கிட்ட ஒப்படைக்கணும். லிபரலா இருக்கணும், சட்டங்கள் தாராளமா இருக்கணும், கெடுபிடி இருக்கக்கூடாது. முன்னெல்லாம் கிராமங்களில் வெளியூர்காரன் வந்து நம்ம ஊரில் உப்பு விற்க வந்தா கூட அவனை நிறுத்தி அவனுக்கு ஒரு சீட்டு போட்டு அவனுக்கு ஒரு வணிக கஸ்டமர் தான் உள்ள வந்து உப்பு வியாபாரம் பண்ண முடியும். உப்பு வியாபாரம் ஒரு ரசீது போடுவாங்க ஊருக்குள்ளே, ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் பணம் கட்டிட்டு உங்க ஊர்ல வியாபாரம் நடக்குது உள்ள போயிட்டு வர முடியும். ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அந்த மாதிரி தேச கட்டுப்பாடு. ஒருத்தர் யாரும் நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சு ஈஸியா வியாபாரம் பண்ண முடியாது. இந்த தடையை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஏகாதிபத்திய நாடுகள் யோசிக்கிறோம். அங்க உற்பத்தி ஆகக்கூடிய மருந்து, மாத்திரை, அறிவியல் தொடர்பான கருவிகள், பயன்படாமல் செகண்ட் ஹேண்டா தூக்கி போடுற பொருட்கள், அதெல்லாம் என்ன பண்றது? அதை டிஸ்போஸ் பண்றதுக்கு அந்த இடம் இல்லை. அடுத்து அங்கேயே உற்பத்தி பண்ணா அவன் நாட்டில் மண் எடுக்கணும், அவன் நாட்டில் சுரங்கம் தோண்டணும், அவன் நாட்டில் தண்ணீர் எடுக்கணும், அவன் நாட்டில் வந்து உற்பத்தி செய்து அந்த கழிவுகள் எல்லாம் வந்து அங்கேயே கொட்டணும். இதெல்லாம் பிரச்சனை. அதனால அவுட் சோர்சிங் முறைப்படி மற்ற நாடுகள், அமெரிக்காவுக்கு தேவையானது தமிழ்நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி செய்யலாம்.
இங்க தண்ணி எடுக்கிறான், இங்க வேலையை கொடுக்கிறான், லேபர் மட்டும் அவன் லேபர் போட்டு அடிக்கிறான். அந்த முதலாளி இங்க வரவே மாட்டான் மாதிரி தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு. ஆனா அவனுக்கு லாபம் போயிட்டே இருக்கும். இப்ப அக்வாஃபனான்னு ஒரு தண்ணி குடிக்கிறோம், கின்லேன்னு தண்ணி குடிக்கிறோம், பெப்சி கோலா குடிக்கிறோம், கொக்கோ கோலா குடிக்கிறோம். இந்த கம்பெனிக்காரன் யாருன்னு நமக்கு தெரியாது. அவன் குடும்பத்தை சார்ந்த எவனும் இந்தியாவுக்குள்ள வரமாட்டான், அவனே கூட வந்திருக்க மாட்டான். எங்க கம்பெனி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா இங்க விற்கிற ஒவ்வொரு பாட்டிலுக்கும் அவனுக்கு லாபம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுரண்டுவதற்காக, கொள்ளை லாபம் அடிப்பதற்காக கண்டறியப்பட்ட ஒரு கொள்கை தான் பொருளாதார கொள்கை. உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல். ஏன் தனியார் மயப்படுத்துறான்னா, நீ கவர்மெண்டே இந்த வேலையெல்லாம் செய்யறதுனால உனக்கு நிறைய நஷ்டம் வருது. பெரிய பட்ஜெட் போடுற, ஆனா ஒண்ணும் இல்லை. பல லட்சம் கோடி வருமானம் வருது, ஆனா செலவு கண்ணாபின்னான் போகுது. இதுக்கெல்லாம் காரணம், நீ எல்லாத்தையும் அரசாங்கமே பொறுப்படுத்திக்கிட்டு அவனுக்கு இலவசமா அதை கொடுக்கணும், குறைந்த விலையில இதை கொடுக்கணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை நீ வைத்திருப்பதனால் உன்னுடைய தேசம் வளராது, வல்லரசாக மாறாது. அதனால எல்லாத்தையும் செலவாகக்கூடிய துறை அத்தனையும் தனியாற்ற ஒப்படைச்சிரு. ரயில்வே தனியாற்ற ஒப்படைச்சிரு, விமான சேவை தனியாற்ற ஒப்படைச்சிரு. அதை விட முக்கியமா இந்த சட்டங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட் சிஸ்டம், பொது விநியோக திட்டம். எது? ரேஷன் கடை. ரேஷன் கடையை மூட சொல்றான் உலக நாடுகள். எதுக்குடா நீ ரேஷன் கடை வச்சிருக்கிற? எதுக்கு அவங்களுக்கு மலிவு விலையில அரிசி கொடுக்குற? இதெல்லாம் எப்படி உன்னால நீண்ட காலத்துக்கு மக்கள் பெருக்கம் பெருக பெருக எப்படி கொடுக்க முடியும்? இதை நீயே நெல் தானியங்கள்லாம் நீயே சொந்த கொள்முதல் செய்யற, அரசாங்கமே கொள்முதல் செய்யுது. கொள்முதல் செய்யற தானியத்தை சேமிச்சு வைக்கிறதுக்கு அரசாங்கமே குடோன் கட்டுது. அப்படி குடோன் கட்டும்னா அதுக்கு நீ அதிகாரியை போடணும், அதுக்கு லேபர் போடணும், ஸ்டாஃப் போடணும், அவனுக்கு சம்பளம் போடணும். அதை நீ பதப்படுத்தணும், பதப்படுத்தி பராமரிச்சு பாதுகாத்து வைக்கணும். இவ்வளவு செலவை எடுத்துக்கிட்டு அப்புறம் கடைசியில் அதை போய் மதிவு விலையை கொடுக்குற. அந்த அரிசியும் தானியமும் வீணா போயிருது, கருத்து போயிருது, கருக்கா நெல்லா போயிருது, மழையில வீணாகுது, விரயமாகுது. இதை ஏன் நீ எடுத்துட்டு தலைவர் சுமந்துட்டு கிடக்குற? யாராவது ஒரு அதானிக்கிட்ட அம்பானிக்கிட்ட கொடுத்துரு, அவன் பார்த்துக்குவான். அப்ப இந்த சட்டத்தில் ரெண்டு முக்கியமானகள் நடக்கும்போது என்னன்னா, ரேஷன் கடைகளை மூட போகிறார்கள். உடனே அது நடக்காது, விரைவில் நடக்கும். இரண்டாவது, FCI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, உணவு பாதுகாப்புக்குன்னு ஒரு துறை இருக்கு. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்தியா முழுவதும் உற்பத்தி ஆகக்கூடிய உணவு தானியங்களை எல்லாம் கொள்முதல் செஞ்சு அந்தந்த மாநிலங்களுடைய கிடங்குகள் குடோன்ஸ் அதுல சேமிச்சு வச்சு அப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது ரேஷன் கடை மூலமா. இதை மூடணும், FCI இதை மூடணும். இதெல்லாம் எதுல இருந்து வருதுன்னா, எந்த கொள்கையிலிருந்து வருதுன்னா, உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல். பள்ளிக்கூடத்தெல்லாம் தனியார் ஒப்படைச்சிரு, சாராய கடை மட்டும் நீ நடத்து. இது எவ்வளவு கொடுமை பாருங்க. இன்னைக்கு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கிடையாது, அவர் ஒரு சாராய அதிபர், அப்படிதான் சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம். ஏன்னா முதலமைச்சருடைய அதிகாரம் என்னன்னா, சாராய கடை நடத்தி வருமானத்தை வச்சு அந்த வருமானத்தில் ஆட்சி நடத்துறாங்க. உள்ளூர்ல பண்ருட்டில கள்ளச்சாராயம் காட்சி இருந்தான்னா அவன் மேல கேஸ் போடும் போலீஸ். ஆனா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில உட்கார்ந்து ஒருத்தன் சாராயம் எடுத்தான்னா அவனை கேஸ் போடாது. அவனுக்கு பேர் அமைச்சர், முதலமைச்சர். 30,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலமா வருது, அரசாங்கம் எடுத்து நடத்துறான். ஆனா பள்ளிக்கூடத்தை போற தனியார் ஒப்படைக்கிறான். ஏன்னா அது வருமானம் இல்லை. வருமானம் இல்லாத எந்த தொழிலையும் நீ நடத்தாதே. செலவு செய்யக்கூடிய தொழிலை எல்லாம் தனியார் ஒப்படை. அவன் எப்படி வருமானத்தை தேடணுமோ அவன் தேடிக்கும். அவனுக்கு தெரியும், அதானிக்கு தெரியும், அம்பானிக்கு தெரியும் எப்படி கொள்ளையடிக்கணும்னு. எனவே உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல் என்கிற உலக அளவிலான பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டு காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகளும் இந்தியாவும் ஒன்று. இந்த கொள்கை முக்கியமான காரணம் இந்த முடிவு எடுக்கிறது. அப்ப இந்த சட்டம் என்ன நோக்கத்துக்கு வருதுன்னா, விவசாயிகள் இருக்கிற நிலங்களை எல்லாம் நீ பிடுங்கி பெருமுதலாளிகிட்ட ஒப்படைச்சிரு. யாரு பெருமுதலாளி? உங்களுக்கு தெரிஞ்ச பேரு அம்பானி, அதானி. நிறைய பேர் இருக்கிறான், நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறான், தெரிஞ்ச பேர். இப்ப அவன் என்ன பண்ணுவான், பன்னெண்டு ஏரியாவில், கடலூர் ஏரியாவில் இருக்கிற 2 ஏக்கர் வச்சிருக்கிறவன், 1 ஏக்கர் வச்சிருக்கிறவன், 5 ஏக்கர் வச்சிருக்கலாம் இப்ப ஒன்னாலாம் விவசாயம் பண்ண முடியாது.
நான் சொல்றபடி அக்ரிமெண்ட் வா, எல்லாம் சேர்ந்து ஒரு பண்ணையா மாற்று. ஒரு இடத்துல ஒரு 50 ஏக்கர், ஒரு இடத்துல அப்படியே 100 ஏக்கர், 200 ஏக்கர் உள்ள இருக்கிற வரப்பெல்லாம் வெட்டி போட்டுவான். ஓட்டு இருந்தால் தானே வரப்பு. ஒரு காகாணி ஒரு வரப்பு, அரைக்காகாணிக்கு ஒரு வரப்பு, ஒரு காணிக்கு வரப்பு, இது எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவான். உடைச்சு போட்டு ஒரே ஏகமா 100 ஏக்கர் ஒரே பயிர் மக்காச்சோளம். எதுக்குடா மக்காச்சோளம்? நான் தான் மக்காச்சோளம் நீங்க வரணும், உனக்காக இல்லடா, அமெரிக்காக்காரன் பாப்கார்ன் சாடுறான், அவனுக்கு தான் இது. இப்போ எனக்கு என்ன, உனக்கு வந்து பணம் கொடுக்குறேன், வாங்கிக்கோ, ஏதாவது நீ கடையில் வாங்கிக்கணும். நம்முடைய உற்பத்திக்கு இங்கே நம்முடைய தேவைக்கு இங்கே நாம் உற்பத்தி செய்கிறோமா? ஒரு காலத்தில் நான் அடிக்கடி மேடை வச்சுப்பேன். வேர்க்கடலை வந்து கார்த்திகை மாதம் மழையில் போடுற வேர்க்கடலை நம்ம போட்டோம். அப்போலாம் நிலம் அது வந்து கொடிக்கடலைன்னு பேர். அந்த கொடிக்கடலையை பிடிங்கினா பெரிய ஒரு செடியாக இருக்கும், அப்படியே பறந்து ஓடி இருக்கும். ஒவ்வொரு கனவுலையும் 10 வேர்க்கடலை இருந்தாங்க. அதை மழை காலத்தில் தான் வந்து பிடுங்க முடியும். அந்த கடலையை எவ்வளவு தின்னாலும் மயக்கம் வராது, வயிற்று வலி வராது, பால் வடியும். விவசாயிகள்லாம் வயிற்றுல அடிச்சுவோம், அந்த பூரா கல்லை தின்னையே தேய்க்கிறாங்க, நமக்கு உருளையான்னு உயிர் கும்பலா. நீ மட்டும் கல்லாகவா, எதிர்த்து உன் புருஷன் புள்ள குட்டி வாங்கிட்டு நிலத்துக்காரன் சண்டைக்கு வருவான். ஏன்னா பிள்ளைங்க வந்தா சும்மா உட்காந்து அது கல்லை தின்னும். அவ்வளோ அருமையான. இப்போ என்ன பண்ணிட்டான், அது பூரா எண்ணெய் வித்துக்கலாம் மாற்றி ஹைபிரிட் பண்ணிட்டான். ஹைபிரிட்னா கலப்படம் பண்ணிட்டாங்க, கலப்பு பயிராக மாற்றிட்டான். 10 கல்லை மேலே தின்னா வயிறு போறட்டும். இப்பெல்லாம் யாரும் வேர்களை அதிகமாக விரும்பி சாப்பிட்றதில்லை. வேர்க்கடலை கூட நமக்கான உற்பத்தியாக இல்லாமல் உலக சந்தைக்கான உற்பத்தியாக மாறிவிட்டது. கரும்பு தென்னை நம்ம என்ன தின்னுட்டே உட்காந்துக்கிறோமா? சர்க்கரை தென்னை நாமளே உற்பத்தி பண்றோமா? கரும்புங்கிறது ஒரு சர்க்கரைக்காக கிடையாது, ஆல்கஹாலுக்காக, மொலாசஸுக்காக. ஸ்பிரிட் வேணும், எல்லா தொழிலுக்கும் ஸ்பிரிட் வேணும். 100% ஆல்கஹால் பேர் ஸ்பிரிட், ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். அதுக்கு கரும்பு உற்பத்தி வேணும். எனவே அவனே வந்து லோன் கொடுக்குறான், அவனே புல்லு கொடுக்குறான், அவனே மானியம் கொடுக்குறான், அவனே உரம் கொடுக்குறான். கரும்பு உற்பத்தி செய். நமக்கு என்னன்னா, கரும்பு உற்பத்தி செஞ்சால் நமக்கு பணம் உடனே கிடைக்கும். முன்கூட்டியே அவன் கரும்பு புல்லையும் கொடுக்குறான், கருப்பு புல்லும் கொடுக்குறான், பணமும் கொடுக்குறான், லோனும் கொடுத்துட்றான். இதெல்லாம் நாம விவசாயிக்கு அவன் நோக்கம் நமக்கு தெரியாது. எனவே உலக சந்தைக்கு தேவையை அடிப்படையாக வைத்துதான் நம்மை உற்பத்தி செய்ய வைக்கிறோம். எந்த காலத்தில் நம்ம ஊர் காட்டில் மக்காச்சோளம் நம்ம விதைச்சோம், பருத்தி விதைச்சோம். இன்னைக்கு எங்க திரும்பினாலும் மக்காச்சோளமும் பருத்தியும் தான் இருக்கு. நம்ம ஊர் வரகு இருக்கா, கம்பு இருக்கா, சோளம் இருக்கா, அங்கொன்னு இங்கொன்னு. வரகுலாம் எவ்வளவு அருமையான பயிர். சாமை திருவிழா எங்க ஏரியாவில் இல்லை, வரகு தான் உண்டு. அரியலூர் மாவட்டம் பூரா வரகு தான். இப்ப வரகே பார்க்க முடியல. கொத்தமல்லி இருக்கா, கடுகு இருக்கா, துவரை இருக்கா. நமக்கான தேவை போயிருச்சு. இப்ப உள்ளூர் சந்தைகளுக்கான உற்பத்தி இல்லை, உலக சந்தைக்கான உற்பத்தி. ஏனென்றால் உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல். இப்ப இந்த தொழில ஏற்கனவே மண்டின்னு ஒரு பேரை விருத்தாசனத்தில் ஒரு மண்டி இருக்கு. எங்க ஏரியாவில் உற்பத்தி ஆகிற தானியெல்லாம் விருத்தாசனம் மண்டி தான் உங்களுக்கு போடுவாங்க. இந்த மண்டி சிஸ்டம், இந்த சட்டம் வந்தா மண்டி சிஸ்டம் போயிடும். கார்பரேட் அவனே முடிவு பண்ணிடுவான், விலையை அவனே முடிவு பண்ணுவான். என்ன தொழிலை செய்யணும், என்ன விவசாயம் பண்ணணும், அவன் தான் தீர்மானிப்பான். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் விவசாய குடிகளுக்கு எதிரானது என்றும் மாநில உரிமைகளை பறிக்கிற சட்டங்கள் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் வேளாண் சட்டங்களை மோடி அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும், இல்லையேல் பதவி விலக வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். மோடி அரசின் வேளாண் சட்டங்களை எதிர்த்து அவற்றை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. கடலூரில் திமுக கூட்டணியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடந்தேறி இருக்கிறது. விவசாய குடிகளுக்கு எதிரான சட்டம், மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கிற சட்டம், அடாவடித்தனமாக மாநிலங்களவையிலே நிறைவேற்றப்பட்ட சட்டம். ஆகவே இந்த சட்டங்கள் திரும்ப பெறப்பட வேண்டும். இது கார்ப்பரேட்டுகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டங்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் சேமிப்பு என்கிற பெயரில் பதுக்கலை செய்ய முடியும், செயற்கையாக விலைவாசியை உயர்த்த முடியும், சிறு குறு விவசாயிகளை விவசாய தொழிலிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு சூழல் அமையும். எனவே இந்த சட்டங்களை மக்கள் விரோத சட்டங்களாக
எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சுட்டிக்காட்டி திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மோடி அரசு இந்த சட்டங்களை மக்கள் மீது திணிக்கக்கூடாது, உடனடியாக திரும்ப பெற வேண்டும், இல்லையே பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மோடிக்கு ஒரு முகம் மக்களுக்கு ஒரு முகம் என்று அதிமுக இரட்டை முகம் காட்ட வேண்டிய நெருக்கடியிலே இருக்கிறது, சிக்கலிலே இருக்கிறது. ஆகவே அவர்கள் மக்களையும் ஏய்க்கிற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னொரு புறம் மோடியிடமும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அதிமுகவின் இரட்டை வேடம் என்பதை மக்கள் இலகுவாக புரிந்து கொள்வார்கள். விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களை பாதிக்கும் மத்திய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ள 3 சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதற்கு துணை போன ஆளும் அதிமுக அரசை கண்டித்தும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக தோழமை கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய சென்னை மாவட்ட செயலாளர் ஈரா செல்வம் மற்றும் சேத்துப்பட்டு இளங்கோ, மின்னல் பாபு, வெங்கடேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி சென்னை தாம்பரம் பகுதியில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பருப்புகள் எல்லாவற்றையும் பதுக்கி வைத்தார்கள். ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கவில்லை. உடனடியாக கொண்டு வரப்பட்ட சட்டம் 1950 இந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். இந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அன்றைக்கு கொண்டு வந்தார்கள், ஆகவே பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். என்னவென்றால் யார் வேண்டுமானாலும் பதுக்கலாம். இதுதான் திருத்தி இருக்கிறார்கள். இதைத்தான் இந்த கூட்டணி எதிர்க்கிறது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார், இதால் இதுவெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை. அவர் சொல்கிறார், நான் முதலமைச்சர் மட்டுமல்ல, ஒரு விவசாயி என்று சொல்கிறார்கள். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நாங்கள் கேட்கின்ற கேள்வி இதுதான். விவசாயிகளுக்கு பாதிப்பில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஒரே ஒரு புள்ளிவிவரங்களை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த இடத்துல நீங்கள் 2வது வேளாண் மசோதா என்று சொல்லக்கூடிய அந்த விவசாய ஒப்பந்த சட்டம், விவசாயிகளுக்கான ஒப்பந்த சட்டத்திலே நீங்கள் சொல்கிறீர்கள் இதனால் பாதுகாப்பு இருக்கின்றது, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் கேட்கிறோம், இதே வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், ஒப்பந்த சட்டத்தின் மூலமாக எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட திருவாரூரான் சர்க்கரை ஆலை, இந்த சர்க்கரை ஆலையும் விவசாயிகளும், அதாவது கரும்பு விவசாயிகளும் இருவரும் ஒப்பந்தம் போடுகிறார்கள். ஒப்பந்தம் போட்டு கரும்பு விவசாயத்தில் இருக்கின்ற அந்த கரும்பை கொள்முதல் செய்வதற்கு அவர்கள் ஒப்பந்தம் போடுகிறார்கள். அந்த ஒப்பந்தத்தின் பேரில் வங்கியிலே 500 கோடி ரூபாய் கடன் வாங்குகிறது அந்த திருவாரூரான் சர்க்கரை ஆலை. அதை வாங்கிய பிறகு அந்த ஆலையை மூடிவிட்டார்கள். இன்றைக்கு மூடி கிடக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சரே, மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு அவர்களே, இப்பொழுது விவசாயிகளோடு அவர்கள் ஒப்பந்தம் போட்டார்கள், ஆலையை மூடிவிட்டார்கள், கொள்முதல். ஆனால் யார் பேரில் நீங்கள் அந்த கடன் வாங்கினீர்கள்? அந்த விவசாயிகள் பேரிலே கடன் வாங்கினீர்கள். ஆனால் இப்பொழுது அந்த வேளாண் துறையினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய ககன்தீப் சிங் பேடி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இது குறித்து விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். தோழர்களே, பொதுமக்களே, நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துல நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இருக்கு என்று அண்டப்புழுகு ஆகாச புழுகு சொல்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனால் விவசாயியுடைய வயிற்றிலே அடித்து 500 கோடியை வாங்கிவிட்டு இன்றைக்கு கடன்காரர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் விவசாயிகள் பேரிலே தான் அந்த கடனை வாங்கி இருக்கிறார்கள். நாளைக்கு இன்றைக்கு உள்ளூரிலே இருக்கிற திருவாரூரான் சர்க்கரை ஆலை, அம்பியா சர்க்கரை ஆலை, நீங்க பெண்ணாடான் சர்க்கரை ஆலை, இப்படி கரும்பு விவசாயிகளோடு நீங்கள் ஒப்பந்தம் போடலாம், உள்ளூரிலே நம்ம பேசலாம், சண்டை போடலாம். நாளைக்கு அம்பானிகளும் அதானிகளும் இன்றைக்கு இருக்கின்ற ஒப்பந்தம் செய்து விட்டார், நாம் யாரிடம் கேட்க முடியும்? அவரிடம் போய் கேட்க முடியுமா? மங்குடி அமைச்சர்களே, நீங்கள் பதில் சொல்லுங்கள்.
மக்களுக்காகத்தான் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் இந்த சட்டம் மக்களுக்கு எதிரானது. இன்னொரு முக்கியமான இடத்தில் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. இந்த மூன்றாவது சட்டம் என்று அவர்கள் மூன்றாவது மசோதா என்று சொல்கிறார்கள். அதாவது விவசாய விளைபொருள் வியாபாரம் மற்றும் வர்த்தக சட்டம். அந்த 3 மசோதாக்களிலே இது ரொம்ப முக்கியமானது. அது என்ன சொல்கிறது என்றால், இன்றைக்கு இந்த விவசாயம் மாநில பட்டியலிலே இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. மாநில பட்டியலிலே இருக்கிறது. மாநில அரசிடம் கருத்து கேட்கவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அந்த ஒழுங்கு விற்பனை கூடம் 268, கிராமப்புற சேமிப்பு கிடங்குகள் 108, தரம் பிரிக்கும் மையங்கள் 108. இந்த 3 இடங்களிலும் நேரடியாக விவசாயிகள் சென்று அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. இது வேளாண் துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நீங்கள் விவசாய பொருட்களை வாங்குவதாக இருந்தாலும், விதை பொருட்களை வாங்குவதாக இருந்தாலும், ஒரு விவசாயி இருப்பார், ஒரு வியாபாரி இருப்பார், ஒரு அதிகாரி இருப்பார். 3 பேரும் இருந்து அந்த பணத்தை அவர்கள் கொடுப்பார்கள். மாநில அரசுக்கு 1.5% அதிலே வரி கொடுக்க வேண்டியது இருக்கிறது, யார் வாங்கினாலும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. ஆனால் இந்த சட்டத்தின் மூலமாக நீங்கள் நேரடியாக யார் வேண்டுமானால் அங்கே போகலாம். அதிகாரிகளுக்கு வேலை இல்லை, விவசாயிகளுக்கு வேலை இல்லை. நேரடியாக எங்கே அவர்கள் ஒப்பந்தம் செய்கிறார்களோ அங்கே நேராக வாங்க முடியும். நாளைக்கு நெல்லை விவசாயம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒப்பந்தம் செய்வார்கள். ஒப்பந்தம் செய்துவிட்டு அதன் பேரிலே அவர்கள் வங்கியிலே கடன் வாங்குவார்கள். ஏன் இந்த கடன் எங்களுக்கு கொடுக்கூடாதா? விவசாயிகள் கொடுக்கூடாதா? ஏன் விவசாயிகள் வயிற்றிலே நேரடியாக நீங்கள் அடிக்கிறீர்கள்? வெட்கமே இல்லாமல் இந்த சட்டம் நியாயமானது என்று, பாதுகாப்பானது என்று நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வக்காலத்து வாங்குகிறார். இதில் வேறு அவர் நான் ஒரு விவசாயி என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே மாநில உரிமைகளை தொடர்ச்சியாக பறிகொடுத்து வருகின்ற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த அரசு கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுமொத்தமாக மாநில உரிமைகளை பறிகொடுத்து வருகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை, அந்த EA என்கின்ற அந்த சூழலியல் தாக்கீது சட்டத்தை அமல்படுத்தினார்கள். அதை எதிர்க்கவில்லை. மின்திருத்த சட்டத்தை எதிர்க்கவில்லை. இப்பொழுது இந்த வேளாண் மசோதாக்களை எதிர்க்காமல் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். தோழர்களே, இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற மிக மோசமான சட்டம். குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக குடியிருப்பை கேள்விக்குள்ளாக்கியது பாரதிய ஜனதா அரசு. இந்த வேளாண் சட்ட மசோதாவின் மூலமாக இன்றைக்கு நம்முடைய உணவை கேள்விக்குள்ளாக்குகிறது. ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டால் வெறும் விவசாயி மட்டும் பாதிக்கப்படவில்லை, நாடே பாதிக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்தியா ஒரு விவசாய நாடு. அப்படி விவசாயத்தை அவர்கள் கையில் எடுப்பதற்கான முதல் காரணம், இந்த தேசத்தை ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே பண்பாடு என்பதை மாற்றுவதைப் போல பாரதிய ஜனதா அரசு ஒரே சந்தை என்பதை உருவாக்க முயற்சிக்கிறது. இந்த ஒரே சந்தை என்பதன் மூலமாகத்தான் அவர்கள் நினைப்பதை நடைமுறைப்படுத்த முடியும். அதற்காகத்தான் இவ்வளவு வேலைகளையும் செய்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பதுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த சட்டத்தை திறந்து விட்டிருக்கிறார்கள், திருத்தம் செய்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கிற மிக மோசமான நிலைமை. இவர்கள் இந்த அத்தியாவசிய பட்டியலில் இருந்து சில பொருட்களை அவர்கள் தளர்த்தி இருக்கிறார்கள். வெங்காயம் அத்தியாவசியம் இல்லையா? நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெங்காயம் தட்டுப்பாடு வந்தபோது அவர் சொன்னார்கள், நான் வெங்காயம் சாப்பிட்றதே இல்லைன்னு சொன்னார். வெங்காயம் நீங்கள் சாப்பிடாம இருக்கலாமுங்க, ஆனால் வெங்காயம் இல்லாமல் நாங்கள் சாப்பிட முடியாதே. விதை பொருட்கள், எண்ணெய் பொருட்கள் அது தளர்வு செய்திருக்கிறார்கள். தானியங்கள் தளர்வு செய்திருக்கிறார்கள். பருப்பு வகைகள் தளர்வு செய்திருக்கிறார்கள். இவையெல்லாம் அத்தியாவசியம். இன்றைக்கு வீடுகளிலே, நம்முடைய தாய்மார்கள் வீடுகளிலே நீங்க போனால் இவையெல்லாம் அத்தியாவசியமாக இருக்கும். ஆனால் இதை அத்தியாவசிய பட்டியலிருந்து எடுப்பதன் மூலமாக இந்த பொருட்களை எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பதுக்கலாம். இது கள்ளச்சந்தையை உருவாக்குகின்ற சட்டம். இது தனியாராக கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை கொள்ளையடிப்பதற்காக வழிவகுக்கின்ற சட்டம். மோடிக்கு ஆதரவாக இருக்கின்ற அம்பானி அதானிகள் நேரடியாக இந்த சந்தையை அவர்கள் உருவாக்க முடியும். இனிமேல் விவசாயிகள் நிலங்களை மட்டும் நாம் வைத்திருப்போம், ஆனால் அத்தனை உரிமைகளையும் அவர்கள் வைத்திருப்பார்கள். இதுதான் இன்றைக்கு நிலைமை. தமிழ்நாட்டில் அதிமுக அரசு ஒட்டுமொத்தமாக நம்முடைய உரிமைகளை அடகு வைத்திருக்கிறது, இன்றைக்கு கொள்ளை போய் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படவில்லை. அதிமுக அரசுடைய நிலைப்பாடு என்ன? ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இருக்கிறது இன்றைக்கு கொஞ்ச நாள் தான், 3 மாதம் 4 மாதம் தான் இருக்கிறது. ஆனால் அந்த 3 மாதம் 4 மாத காலத்திலே அவர்கள் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளைகளையும் அவர்கள் அடித்து வருகிறார்கள்.
இதான் இன்றைக்கு நிலைமை. பாரதிய ஜனதா அரசு மிரட்டினால் மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. அதை சிதைப்பதற்கு எப்படி இலங்கையிலே சிங்கள குடியேற்றங்கள் நடக்கிறதோ அதை போல தமிழ்நாட்டில் இந்திய குடியேற்றங்கள் நடப்பதற்கு இங்கே முயற்சி செய்து வருகிறார்கள். அதற்கான ஒரு வழிதான் ஒரே சந்தை. ஒரே சந்தை அங்கேதான் நடக்கிறது. ஒரே நாடு என்பதை அதற்காக தான் அவர்கள் உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வார்கள், என்னை விட என் நாடு பெரிது, ஆனால் என் நாட்டை விட என் மக்கள் பெரிது என்று சொன்னார்கள். அந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய குரலாக நாங்கள் ஒலிக்கிறோம். எங்களுக்கு இந்த நாடை விட இந்த மக்கள் பாதுகாப்பு முக்கியம். அந்த மக்களுக்காக நாங்கள் இங்கே களத்தில் இருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு திமுகவுடைய தலைமை மிக தெளிவாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது. தோழர்களே, இன்றைக்கு நீங்கள் ஆட்சியில் இருப்பதால் எவ்வளவு வேண்டுமானால் நீங்கள் அரசுக்கு, மத்திய அரசுக்கு, மோடி அரசுக்கு நீங்கள் விசிறி வீசலாம், அவர்களுக்கு நீங்கள் அடிபணியலாம். ஆனால் அடுத்த ஆட்சி திமுக தலைமையிலான அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகும் பொழுது தமிழ்நாட்டுடைய இந்த அடையாளம் மாற்றப்படும், அதே அடையாளம் மீட்டெடுக்கப்படும், நம்முடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் என்பதை சொல்லி இந்த போராட்டம் வெல்லும். இது ஒரு அடையாள போராட்டம். இந்த அடையாள போராட்டம் இனி வெகுமக்கள் போராட்டமாக வெடிக்கும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த போராட்டத்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த நாட்டார் மங்கலத்தில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எழுச்சி தலைவர் ஆணைக்கிணங்க இன்றைக்கு மக்கள் விரோத, விவசாயிகள் விரோத 3 சட்டங்களை எதிர்த்து நடைபெற்ற, தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம். அதில் கடலூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக சிதம்பரம் நகரத்தில் நடைபெற்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய அருமை அண்ணன் எழுச்சி தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைக்கு பெருந்திரளாக கலந்து கொண்டோம். மக்கள் விரோத, விவசாயிகள் விரோத இந்த 3 சட்டத்தை நயவஞ்சகமாக, அராஜகமாக இந்த சட்டத்தை மோடி அரசு ஏற்றிருக்கிறது. அதற்கு எடப்பாடி அரசு துணை போயிருக்கிறது. வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூரில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அண்ணா கிராம மைய ஒன்றிய செயலாளர் அருள் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேரூர் செயலாளர் முகமது இத்ரீஸ், மேற்கு ஒன்றிய செயலாளர் கலிய பெருமாள், ஐயப்பன், பேரூர் துணை செயலாளர் ராமன் டேவிட் மற்றும் சைமன், அன்வர்தீன், முகமது இஸ்மாயில், அப்துல் ரஹ்மான், அப்துல் கலாம், கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் துரை மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் அரசு, வனகாமுடி, செந்தமிழ் செல்வன், அரவரசன், செல்வசுந்தரம், தமிழரசி, விடுதலை கனல் வல்லவன், கலைவாணன், பார்வேந்தன், செல்வம், அரசகுமாரி, வேம்பு, செழியன், அரசவிளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி கடலூர் மாவட்டம் திருமுட்டம் நகரில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகம் எதிரே திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளான சின்னையா, சக்திவேல், குப்புசாமி, துரை வீரசாமி, எஸ்.கே. மாரிமுத்து, பழனிசாமி, ரஜினிகாந்த், சிவா, தாசன், வினோத், நெடுஞ்சேரி அன்பு, ஆனந்தமணி, ஆகாஷ், பாரதி, தனிவேல், பழனிசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மேற்கு ஒன்றியம் ஆண்டகல்லூர் கேட் திருவள்ளூர் அரசு கலைக் கல்லூரி அருகே திமுகவின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமன், மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் கோபி மற்றும் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ஆதி திராவிடன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகமும் தன்னுடைய தோழமை கட்சிகளும் சேர்ந்து மத்திய ஆளும் பிஜேபி அரசினுடைய விவசாயிகளுக்கு எதிரான சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றுவதை
எதிர்க்கும் வகையிலும் அதற்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கும் வகையிலும் இந்த ஆர்ப்பாட்டமானது இப்பொழுது நடத்தப்பட்டுள்ளது. எங்கள் தமிழின தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் விவசாயிகளுடைய நலனில் என்றுமே முழுமையாக அக்கறை எடுத்துக்கொண்டு இந்தியாவிலேயே உடனடியாக முதலாக இந்த விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள் நிறைவேற்றதை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அனைத்து கட்சிகளுக்கு கூட்டி மத்திய அரசு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக தோழமை கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன், மாவட்ட துணை செயலாளர் சத்தியன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் ரேவதி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் அருண் பாரதி, மணியரசன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை பொறுப்பாளர்கள் கிருபா, வினோத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பாசத்துக்குரிய அண்ணன் தளபதி ஆணைக்கிணங்க இந்திய அரசு விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை ஈற்றதை கண்டித்து விவசாய ஏழைகளுக்கு எதிரான சட்டம், பதுக்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய சட்டம், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமான சட்டம். எனவே இந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி எமது கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டத்தின் சார்பிலே இன்றைக்கு கலந்து கொண்டு இந்திய அரசே, மோடி அரசே விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் வேண்டும் வேண்டும். வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, களமருதூர், திருநாவலூர் ஆகிய 3 இடங்களில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் அறிவுக்கரசு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அம்பேத், தொகுதி செயலாளர் சேரன், துணை செயலாளர் லெனின், ஒன்றிய செயலாளர்கள் இளங்கோவன், ரமேஷ், வெற்றிமுரசு, நகர செயலாளர் வசந்தன், பொருளாளர் தீந்தமிழன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் மகேந்திரன், தேவராஜ், பாண்டியன், பாலமுருகன், கரிகால சோழன், மணிகண்டன், தமிழ்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களை பாதிக்கும் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன், விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றிய பொருளாளர் எழில்வான், சிறப்பு மாநில துணை செயலாளர் குரு, கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அகிலன், விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், ஒன்றிய பொறுப்பாளர் ஐயாதுரை, மேட்டுக்காலனி சூர்யா, நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். திருச்சி தெற்கு மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மருங்காபுரி வடக்கு ஒன்றியம் வெள்ளைப்பிச்சம்பட்டி முகாமில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முத்தழகன் தலைமையில் கட்சி கொடி ஏற்றும் விழா நடைபெற்றது. பின்னர் 30க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆற்றல் அரசு மற்றும் பழரவி, வழக்கறிஞர் வடிவேல், மூர்த்தி, ஏழுமலை, கண்ணப்பன், செல்வராஜ், சின்னசாமி, ஆறுமுகம், கண்ணதாசன், தவமணி, பிச்சைமணி, கணேசன், இளையராஜா, மாரிமுத்து, விக்னேஷ், மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த செஞ்சேரி மலை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரது மகள் நிம்சி ராணி கடந்த 23ஆம் தேதி அதே பகுதியில் ஆடு மேய்க்க சென்றுள்ளார். அப்போது மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ரத்னசாமி என்பவர் நிம்சி ராணியை சாதி ரீதியாக இழிவுபடுத்தியதாகவும் கற்களால் அடித்து தலைமுடியை அறுத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் சுல்தான்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ரத்னசாமி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி கொலை மிரட்டல் விடுக்கும் ரத்னசாமி உடனடியாக தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கைது செய்ய வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் நிம்சி ராணியின் தந்தை சுரேஷ் மனு அளித்தார். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தோழர் மாணிக்கம், தங்கவிளவன், கோவை குரு, கோட்டை சேது, தளபதி சபீக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் சூலூர் தாலுகா செஞ்சேரி பகுதியில் நிம்சி ராணிங்கிற சிறுமி ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஆடு ஆதிக்க சாதியினுடைய தோட்டத்திலே சென்று மேய்ந்து விட்டது என்று சொல்லி அந்த ஆதிக்க சாதி வெறியர் அந்த சிறுமியை பிடித்து அடித்து நியாயம் கேட்க சென்ற அவருடைய தந்தை சுரேஷையும் பிடித்து தாக்குதல் செய்து இன்றைக்கு அந்த ஆதிக்க சாதியினுடைய பெயர் ரத்தினசாமி.
இன்றைக்கு அந்த சிறுமி பல்லடம் அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு உள் சிகிச்சையிலே இருக்கிறார். நோயாளியாக பாதிக்கப்பட்டு தலையில் பலத்த அடிபட்டு உள்ளது. இதற்காக காவல்துறையிடம் மனு கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்த பொழுதும் கூட கைது நடவடிக்கை இல்லை. கைது நடவடிக்கை இல்லாத போது சம்பந்தப்பட்ட ரத்தினசாமி என்கிற சொல்லக்கூடியவர், நீ வழக்கை திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் உன்மீதே திருட்டு வழக்கு போடுவோம், நீ தேங்காய் திருட வந்த எங்களுடைய காட்டுக்கு, அதனால தான் நான் அடித்தேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடும் தோணியாகவும், நாங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வோம், என்னை கைதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட சுரேஷையும் அவங்க குடும்பத்தாரையும் போய் அச்சுறுத்தல் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதனால் நாங்கள் எஸ்பி அலுவலகத்தில் மறுபடியும் காவல்துறையை நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் எந்த விதமான மறுபடியும் நடவடிக்கை இல்லை. மறுபடியும் நாங்கள் என்ன நினச்சாலும் செய்வோம், நீ வழக்கை திரும்ப பெற்று ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் மிரட்டல் விடும் துணையாக நாங்கள் நினச்ச எது வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவர் மிரட்டல் விட்டுட்டுருக்கார். அதனால் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் சந்தித்து நம்ம ஒரு முறையாக மனு கொடுப்போம்னு சொல்லி இன்றைக்கி மனு கொடுத்துள்ளோம். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி அலுவலகம் முன்பு திமுக தோழமை கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கௌதம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் அப்பல்ராஜ், ஒன்றிய செயலாளர் சுந்தர், நகர துணை செயலாளர்கள் நாகராஜ், அருண், நகர ஒன்றிய பொருளாளர்கள் யாழன், ஆதி, வஜ்ரவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியலூர் மாவட்டம் செந்துறை பேருந்து நிலையத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை செயலாளர் கருப்பசாமி, ஒன்றிய செயலாளர் வெற்றி, ஊராட்சி மன்ற தலைவர் செல்லம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை பல்லாவரம் மஸ்தினாபுரத்தில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் கு.க. பாவலன், மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் புரசெழியன், பல்லாவரம் நகர செயலாளர்கள் செல்வம், ரமேஷ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் வர்ணம் பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களை பாதிக்கும் மத்திய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ள 3 சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதற்கு துணை போன ஆளும் அதிமுக அரசை கண்டித்தும் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். வேளாண் திருத்தத்திட்ட மசோதாவை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் சார்பில் இன்று திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரோகஸ் வளவன் தலைமையில் மாநில துணை செயலாளர் அண்ணன் திருச்சித்தன் அவர்கள் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மதுரை ஜீவா நகரில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். 28 மத்திய பாசிச மோடி அரசு அதிகார திமிரோடு மாநிலங்களவையில் நிறைவேற்றிய வேளாண் திருத்த சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் சார்பில் மதுரை மாநகர் ஜீவா நகரில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தோழமை இயக்கங்கள் அனைவரும் இந்த
விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களை பாதிக்கும் மத்திய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ள 3 சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதற்கு துணை போன ஆளும் அதிமுக அரசை கண்டித்தும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் 5 பகுதியில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ஆற்றலரசு, விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் முத்தமிழ் வேந்தன், நகர அமைப்பாளர் தண்டபாணி, தொகுதி செயலாளர் அறிவழகன், நகர பொருளாளர் கரிகாலன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ரங்கநாதன், முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் தினகரன், நகர செயற்குழு உறுப்பினர் ஆனந்திமதி, ஸ்டான்லி, கேசவன், கொடிவிளவன், சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திருவாரூரில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வடிவழகன், மாநில துணை செயலாளர் அரவான, நகர செயலாளர் ஆசை தம்பி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் தங்கத்தமிழ் செல்வன், சட்டமன்ற தொகுதி செயலாளர் நிலவன், ஒன்றிய செயலாளர்கள் பூபாலன், மாதவன், ஒன்றிய பொறுப்பாளர் சாமி ஜெகநாதன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் பைபாஸ் கபிலன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் கூத்தாநல்லூர் மணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். முகநூல் வாயிலாக அனைத்து மாவட்ட தலைவர்கள் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும்படி அறிவிப்பு செய்தார்கள். அந்த அறிவிப்பின்படி டெல்டா மாவட்டம் முழுவதும், குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கட்சியின் சார்பில் மிக சிறப்பாக தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் விவசாயிகள் குளிர்ந்த பகுதி, இந்த விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு மோடி கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டமானது விவசாயிகளை கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு விற்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த சட்டத்தை திரும்பப் பெறும் வகையில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் மகத்தான மக்கள் தேர்தல் எடுத்தவருடைய வழியில் போராடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவழகன், திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்காசியில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி மாவட்ட செயலாளர் டேனி அருள்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் சித்திக், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் மற்றும் தமிழ் செல்வன், ஹக்கீம், கார்த்திக், மதன்குமார், அப்துல் ஜாஃபர், மாரிமுத்து, சிம்சன், செல்லத்துறை, முத்துக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடலூரில் 10க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் முல்லை வேந்தன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்வில் பன்ருட்டி நகர இணை செயலாளர் ராஜா, பன்ருட்டி நகர செயலாளர் கார்த்தி மற்றும் நெல்லிக்குப்பம் இளம்பறை அண்ணா கிராம ஒன்றிய இணை செயலாளர் நெஸ்லின், நகர துணை செயலாளர் சமத்துவன், ஒன்றிய அமைப்பாளர் திருவரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களை பாதிக்கும் மத்திய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ள 3 சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதற்கு துணை போன ஆளும் அதிமுக அரசை கண்டித்தும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜான்சன் கிறிஸ்டோபர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சு ஆதவன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலகிரி மாவட்டம் உதகையில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உதகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் கட்டாரி, நகர செயலாளர் தம்பி இஸ்மாயில் மற்றும் நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் கூடலூர் அருகே உள்ள பந்தலூர் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நீலகிரி மாவட்ட செயலாளர் சகாதேவன், நகர செயலாளர் தூயில் மேகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்ட முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ், மண்டல செயலாளர் நற்குமரன், மாவட்ட துணை செயலாளர் தமிழ், ராணிப்பேட்டை நகர பொறுப்பாளர் ராஜசேகர், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் ராஜி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களை பாதிக்கும் மத்திய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ள 3 சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதற்கு துணை போன ஆளும் அதிமுக அரசை கண்டித்தும் சேலத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் ஜெயச்சந்திரன், மாநகர் மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி, சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெண்மணி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். காலை கூட்டணி கட்சியின் சார்பாக மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு ராஜேந்திரன் அவர்களின் தலைமையில் அனைத்து கூட்டணி கட்சியின் தலைவர்களும் இங்கே மிக சிறப்பான முறையில் இந்த வேளாண்மை சட்டத்தின் எதிர்ப்பினை மிக வலுவாக பகிர்ந்திருக்கின்றோம். இந்த எதிரொலியானது மத்தியில் ஆளும் மக்களுக்கு விரோத அரசான பாஜக அரசின் செவிகளில் மிக கூர்மையாக விழும் என்று நம்புகின்றோம். இந்த மக்கள் விரோத சட்டத்தினை உடனடியாக ரத்து செய்ய அனைத்து கட்சியின் பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் இங்கே கலந்து கொண்டு இங்கே எழுச்சி தமிழரின் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் வலுவாக பங்கேற்று இந்த கூட்டத்தினை மிக சிறப்பாக நடத்தியிருக்கின்றோம். இதை அவர்கள் திரும்ப பெறவில்லை என்றால் எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதல்படி மேலும் இதற்குண்டான எதிர்ப்பு மிக தீவிரமாக விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அமையும் என்பதனை இந்த கூட்டத்தில் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள குருவிக்குளம் பகுதியில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் கனியமுதன், முன்னாள் மாவட்ட செயலாளர் விநாயகம், இளஞ்சிறுத்தை பாசறை நகர செயலாளர் திருமா காக்கையன், சங்கரன் கோவில் தொகுதி செயலாளர் பீர் மைதீன், இளஞ்சிறுத்தை மாவட்ட அமைப்பாளர் குட்டிவளவன், மாவட்ட துணை செயலாளர் சாமிதுரை மற்றும் கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விவசாய பெருமக்களுக்கும் சிறு வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எதிராக மத்திய அரசு மாநில அரசு இன்றைக்கு வேளாண் சட்டம் 3 சட்டங்களை மக்களவையிலும் மாநில அவையிலும் 2 அவையிலும் மெஜாரிட்டியாக இருக்கிற காரணத்தால் நிறைவேற்றிய காரணத்தால் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உள்ள கூட்டணி கட்சியின் சார்பிலே மகத்தான ஆர்ப்பாட்டம் குருவிகுளம் ஒன்றியத்தின் சார்பிலே அந்த ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய தலைவர்கள் தலைமையிலே சிறப்பாக நடைபெற்றது. இந்த சட்டம் முற்றிலுமாக விவசாயிகளுக்கு எதிராகவும் சிறு வணிகர்களுக்கு எதிராகவும் அமைந்திருக்கிற சட்டம். இந்த சட்டம் வருகிற பொழுது ரேஷன் கடைகள் நிச்சயமாக மூடப்படும், நியாய விலைக் கடைகள் நிச்சயமாக இந்த சட்டம் அமுல்படுத்தால் மூடப்படும். அதேபோல் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இந்த மூடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த சட்டம் அமுலுக்கு வருகிற பொழுது டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த உழவர் சந்தை மூடக்கூடிய அபாயம் நிச்சயமாக உருவாகும். இது முழுக்க கார்ப்பரேட் நிறுவனத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த சட்டம். இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றுதான் இன்றைக்கு கூட்டணி கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி வருகிறோம். நிச்சயமாக இந்த மக்கள் விரோத சட்டத்தை கொண்டு வந்த பாஜக அரசுக்கும் எடப்பாடி தலைமையில் உள்ள இந்த அரசுக்கும் நிச்சயமாக மக்கள் எதிர்ப்பை நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிப்பார்கள். இந்த வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக மத்திய அரசும் மாநில அரசுக்கு எதிராக மக்கள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே 2001ஆம் ஆண்டு நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி அமையும் என்பதை இந்த
விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களை பாதிக்கும் மத்திய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ள 3 சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதற்கு துணை போன ஆளும் அதிமுக அரசை கண்டித்தும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வணிகர் அணி மாநில துணை செயலாளர் விஜயரங்கன், சீர்காழி சட்டமன்ற தொகுதி செயலாளர் இனியவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தேவா, நகர செயலாளர் இனிய தமிழன், உலக கனி வண்ணன், தேவா ஸ்டாலின், ஆசை தம்பி, ஈஸ்டர்ராஜ், ஸ்டாலின் அரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் விமல், வங்காளியார், நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் கரிசல் சுரேஷ், நெல்லை சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாஸ்கர், சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஜெயக்குமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் செல்வராசு, இசைச்செல்வம், கார்த்திக், நடராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். நடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நெல்லை மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளின் சார்பாக பாளையங்கோட்டையில் இன்று இந்த மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி கட்சிகள் சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து விவசாயிகள் நலன் காக்கும் வரையில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தோழமை கட்சிகளும் போராடும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். விவசாயிகளுக்கு எதிரான இந்த சட்டத்தை எதிர்த்தும் திராவிட முன்னேற்ற கழகம் போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் மேற்கு மாவட்டம் மத்திய நகரம் 1வது வார்டு அரிக்கப்பாளையத்தில் கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். அங்கு குடியிருப்பவர்களுக்கு நகர நிர்வாகம், தாலுகா அதிகாரிகளும் பட்டா வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த கோரிக்கையின் பேரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கரூர் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் மூலம் பட்டா வழங்கிட பரிந்துரைத்துள்ளார். இந்த கடிதத்தை கரூர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராமன், மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் ராமச்சந்திரன், கரூர் நகர செயலாளர் பாலசிங்கம், கரூர் நகர பொருளாளர் ரகுமான், இனம் நகர துணை செயலாளர் பரமன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியரிடத்தில் வழங்கினர். கடிதத்தை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் பட்டா வழங்குவதாக உறுதியளித்தார். திருச்சி தெற்கு மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மருங்காபுரி வடக்கு ஒன்றியம் வெள்ளைப்பிச்சம்பட்டி முகாமில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முத்தழகன் தலைமையில் கட்சி கொடி ஏற்றும் விழா நடைபெற்றது. பின்னர் 30க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆற்றல் அரசு மற்றும் பழரவி, வழக்கறிஞர் வடிவேல், மூர்த்தி, ஏழுமலை, கண்ணப்பன், செல்வராஜ், சின்னசாமி, ஆறுமுகம், கண்ணதாசன், தபமணி, பிச்சைமணி, கணேசன், இளையராஜா, மாரிமுத்து, விக்னேஷ், மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த செஞ்சேரி மலை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரது மகள் நிம்சி ராணி கடந்த 23ஆம் தேதி அதே பகுதியில் ஆடு மேய்க்க சென்றுள்ளார். அப்போது மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ரத்னசாமி என்பவர் நிம்சி ராணியை சாதி ரீதியாக இழிவுபடுத்தியதாகவும் கற்களால் அடித்து தலைமுடியை அறுத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் சுல்தான்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ரத்னசாமி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி கொலை மிரட்டல் விடுக்கும் ரத்னசாமி உடனடியாக தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கைது செய்ய வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் நிம்சி ராணியின் தந்தை சுரேஷ் மனு அளித்தார். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தோழர் மாணிக்கம், தங்கவளவன், கோவை குரு, கோட்டை சேது, தளபதி சபீக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் சூலூர் தாலுகா செஞ்சேரி பகுதியில் நிம்சி ராணிங்கிற சிறுமி ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஆடு ஆதிக்க சாதியினுடைய தோட்டத்திலே சென்று மேய்ந்து விட்டது என்று சொல்லி அந்த ஆதிக்க சாதி வெறியர் அந்த சிறுமியை பிடித்து அடித்து நியாயம் கேட்க சென்ற அவருடைய தந்தை சுரேஷையும் பிடித்து தாக்குதல் செய்து இன்றைக்கு அந்த ஆதிக்க சாதியினுடைய பெயர் ரத்தினசாமி. இன்றைக்கு அந்த சிறுமி பல்லடம் அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு உள் சிகிச்சையிலே இருக்கிறார். நோயாளியாக பாதிக்கப்பட்டு தலையில் பலத்த அடிபட்டு உள்ளது. இதற்காக காவல்துறையிடம் மனு கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்த பொழுதும் கூட கைது நடவடிக்கை இல்லை. கைது நடவடிக்கை இல்லாத போது
சம்பந்தப்பட்ட ரத்தினசாமி என்கிற சொல்லக்கூடியவர், நீ வழக்கை திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் உன்மீதே திருட்டு வழக்கு போடுவோம், நீ தேங்காய் திருட வந்த எங்களுடைய காட்டுக்கு, அதனால தான் நான் அடித்தேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடும் தோணியாகவும், நாங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வோம், என்னை கைதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட சுரேஷையும் அவங்க குடும்பத்தாரையும் போய் அச்சுறுத்தல் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதனால் நாங்கள் எஸ்பி அலுவலகத்தில் மறுபடியும் காவல்துறையை நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் எந்த விதமான மறுபடியும் நடவடிக்கை இல்லை. மறுபடியும் நாங்கள் என்ன நினச்சாலும் செய்வோம், நீ வழக்கை திரும்ப பெற்று ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் மிரட்டல் விடும் துணையாக நாங்கள் நினச்ச எது வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவர் மிரட்டல் விட்டுட்டுருக்கார். அதனால் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் சந்தித்து நம்ம ஒரு முறையாக மனு கொடுப்போம்னு சொல்லி இன்றைக்கி மனு கொடுத்துள்ளோம். விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களை பாதிக்கும் மத்திய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ள 3 சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதற்கு துணை போன ஆளும் அதிமுக அரசை கண்டித்தும் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரூர் கச்சேரிமேட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்செல்வன், மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் ஈச்சம்பாடியில் ஒன்றிய செயலாளர் மூவேந்தன் தலைமையிலும், மொரப்பூர் பகுதியில் அமைப்பு செயலாளர் கோவிந்தன், ஒன்றிய செயலாளர் கலையரசன், திருலோகன், சாக்கன் சர்மா தலைமையிலும், தீர்த்தமலை பகுதியில் ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையிலும், சிந்தல்பாடியில் தலித் சேட்டு தலைமையிலும், கடத்தூர் பகுதியில் பாலையா தலைமையிலும், பாப்பிரெட்டிப்பட்டியில் தமிழ் அன்வர் தலைமையிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுத்தை வெள்ளுவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன் தம்பிராஜன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஆம்னி துரை, விவசாய தொழிலாளர்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை செல்வன், கல்வி மற்றும் பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ் வள்ளுவன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சிறுத்தை சித்ரா, கோபி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் திருமா பூபதி ராஜா, சத்தியமங்கலம் நகர பொறுப்பாளர் நடராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தெய்வ அருள் பிரகாசம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி ஒன்றியம் நாசரேத்பேட்டையில் திமுக தோழமை கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் கௌதம் கூபு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் ஒன்றிய செயலாளர் பழஞ்சூர் முனியன் மற்றும் கனகராஜ், பவுல்ராசன், பேட்டை முரளிபாபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சசி கலைவேந்தன், ஒன்றிய செயலாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி அரியலூர் மாவட்டம் செந்துறை பேருந்து நிலையம் அருகே திமுக மற்றும் தோழமை கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் கருப்பசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,